விடிவு காலம் பிறகுன்னு பெரிய நம்பிக்கையோட எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். நீங்க அதை முன்னிருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட உங்ககிட்ட இந்த கோரிக்கை இந்த சமயத்தில் வைக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட தான் வரும் எல்லாமே. ஏன்னா ஆர்கே நகர்ல தான் துறைமுகம். 3 மாவட்ட மீனவர்கள் இங்கே இருந்தாலும் ஆர்கே நகரோட கண்ட்ரோல் தான் இது இருக்கு. இப்போ நீங்க சட்டமன்ற உறுப்பினர் உங்ககிட்ட தான் எல்லாத்துக்குமே வந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். இல்ல கடைக்காரன்றதுனால இப்ப வந்து இல்ல ஒரு 1000 கண்டிப்பா பிரச்சனை அப்படின்றது 1000 கோடி மேல வந்து தொழில் பண்ணாம நிறுத்தி வைக்கிறோம். நாங்க இதுக்கப்புறம் இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் கிடையாது. எங்க வாழ்வாதாரத்துக்கான உரிமைக்கான போராட்டம். அங்க 60% மக்கள் வந்து இங்கதான் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க தான் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தோம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்பர் கிடைச்ச பிறகு அவங்களுக்கே அங்கே அரசாங்கம் வந்து ஸ்கீம்ஸ் கொடுக்குது. நம்ம அரசாங்கம் மீன்வளத்துறையை என்றைக்குமே கண்டுக்கிறது கிடையாது, மீனவர்களை கண்டுக்கிறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் வாழ்வாதாரம் கொஞ்சம் உயர்ந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அது உரிமையாக ஆகிப்போச்சு. எங்க ஆர்பர், எங்க கடல். இங்கே தொழில் செய்யறவங்க 60% பேர் அவங்க தான். ஆமா, 60-70% இருக்காங்க. அவங்க இல்லைன்னா இங்கே தொழில் இருக்காது. இப்போ நாங்கள் நிறுத்துறோம்னா அவங்களுக்கு 60% பேருக்கு அவங்க வேலை இல்லாம தான் போகிறாங்க. சார் நம்ம கிட்ட திணிக்க தான் சார் செய்யறாங்க, திணிக்கிறாங்க. நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் நம்ம கிட்ட திணிக்க செய்யறாங்க. அதாவது ஆந்திர மாநிலத்துல நம்மளோட படகுகளை பிடிக்கிறாங்கன்னா இவங்க உடனே ஒரு கடிதம் நம்ம கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்க, நீங்க ஆந்திர பகுதியில மீன் பிடிக்க போக கூடாது, போய் நம்ம ஆளுங்களே நம்ம ஆபீசர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அடுத்து நீ சொல்ற நாங்க ஏத்துக்கிறோம். இது ப்ராப்ளம் சொல்யூஷன் சொல்லுங்க. சொல்யூஷன் சார் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற மீனவர்கள் எல்லாம் இங்க தொழில் பண்றதுனால அவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, மீனவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா காலங்காலமா அங்கதான் இருக்கு. பாரம்பரியம் எப்படி தான் சார், ஃபர்ஸ்ட்ல வந்து நாங்க போட்டு தொழில் பண்ணாலும் அந்த வளங்களோ ஏதோ சேதப்பட்டாங்க நாங்க அவங்களை கூப்பிட்டு அவங்களே வந்துடும் அசோசியேஷனுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவோம். சார் இந்த நம்பர் உள்ள போட்டு இப்படி சேதம் பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் அவங்களை கூப்பிட்டு அதுக்கான அவங்களுக்கான ஒரு நஷ்டம் ஒரு வர போயிடுச்சு அப்படி நம்ம நாங்கள் அவங்களுக்கான முன்ன பின்ன பேசி ஏதோ பார்த்து அவங்கள இது செட்டில்மெண்ட் பண்ணி இப்படிதான் நாங்கள் எங்களுக்குள்ள பரஸ்பரமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இதான் காலகாலமாவே நம்ம அப்பா காலத்துல தாத்தா காலத்துல இருந்து இதான் ஓடிட்டு இருக்கு, அப்படியே போயிடுது. இப்ப திடீர்னு அந்த பிரச்சனை வந்தனா வந்து இது பண்ணனால அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு மோட்டிவ்ஸ் எடுத்துட்டாங்க. அங்க இருக்க போட்டு யாரும் ஊருக்கார தெரியாத ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நாங்க வந்து அதை புரிஞ்சு அவ்வளவு தூரம் அவங்களுக்கு அவங்களுக்கு குறைந்த தூரம் விட்டுட்டு தான் தொழில் பண்ணுவோம். நம்ம ஆளுங்க போறவங்க அந்த கலவாரமா போய் தொழில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஊருக்காரங்க அவங்க போய் நினைப்பாங்க இல்லையா, 3/4 இங்கதான் போறாங்க தொழிலுக்கு. அங்க இருக்க 60% பேர் போகும்போது அப்ப அவங்களுக்கு கஷ்டப்பட நினைப்பாங்களா, அவங்க ஊருக்கார நினைக்க மாட்டாங்க. அப்ப அவங்க காலியா தொழில் பண்ணி தான் வருவாங்க. அப்ப அப்படியே மீறி இதுவாகும்போது நாங்க இங்க அவங்களுக்கான நஷ்டீடு பண்ணி கொடுப்போம். இப்படிதான் எங்களுக்குள்ள பரஸ்பரமா போயிடுது. திடீர்னு இருந்தே ஆனனால அவங்க வந்து இது மாறிட்டு இதுன்றாங்க. இதெல்லாம் பெரிய பழைய மாதிரி வந்துட்டா போதும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் பேசினா தான் சார் முடியும், மற்றபடி முடியாது. மீனவர்லாம் ஒத்துழைப்பு